சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்கிறார். இதுகுறித்தான விரிவான விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது இந்தியாவிலேயே சிறந்த பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் வளாகத்திற்குள்ளாகவே பெண் ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் என்பது செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்தமாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக தொடர்ந்து மாணவர் சங்கங்கள் உள்ளிட்ட பெண்கள் அமைப்புகள் என தொடர்ந்து பலர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது நண்பர்கள் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் என்பதனை அளித்திருக்கிறார்கள். புகாரின் அடிப்படையில் இன்று காலை முதலாகவே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தீவிர விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்ததன் அடிப்படையில் தற்போது சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த விசாரணை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து இந்த விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பிலும் விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவியின் தரப்பில் புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் உயர்கல்வித்துறை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இந்த விசாரணையில் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் முழுவதுமாக ஒத்துழைப்பு தருவதாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு அம்சங்களை தீவிரப்படுத்த இருப்பதாகவும் ஏற்கனவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பாதிப்பும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதலாக மாணவர் சங்கங்களும் பெண்கள் அமைப்பினரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது பெண்கள் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டியா பார்க்கப்படுது. இப்போ இந்த வளாகத்திற்கு